கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகின்றோம். வேதத்தில் ஒரு ஜெபம் இருக்கிறது, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தாய் கிங்டம் கம், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ கர்த்தருடைய ராஜ்யம் பூமிக்கு வர வேண்டுமானால் பிசாசின் கோட்டைகள் அழிக்கப்பட வேண்டும். தேவனுடைய மகிமை உள்ள வர வேண்டுமானால் அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்பட வேண்டும். இங்கே லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து 70 பேரை சுவிசேஷ ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டு அவளை 2 பேராக கிராமங்களுக்கு அனுப்பினார். மாலை இந்த 70 சீசன் திரும்பி வந்து சொன்னாங்க, உங்களுடைய நாமத்தில் நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது பிசாசுகள் என்ன பண்ணுறது கீழ்ப்படுகிறது, உங்களுடைய நாமத்தினால எங்களுக்கு பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட அவங்க வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, சாத்தான் மின்னலை போடு வானத்தில் விழுகிறதை கண்டேன் என்றார். ஆம், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், அந்தகர ஆவிகள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கிரைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட போகிறார். நீங்கள் சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ள நிற்க போகிறீர்கள். நிறைய பேர் சோர்ந்து ஏதாவது பிரச்சனை சொல்லுவீங்க, இது காரணம் பிசாசு தான், நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம். அதை எப்பவுமே நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்னா, வியாதிக்கு காரணம் பிசாஸ், வலிக்கு காரணம் பிசாஸ், இப்படி எல்லா தீமைக்கு காரணம் பிசாசு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நம்ம சரியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். உலக பிரகாரமாக ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறார். அவர் வீட்டில் வந்து என்ன சொல்ல, மனைவி பிள்ளைகளோடு போய்ட்டு அதிகாரமாக அவங்க பேச முடியாது. தன் குழந்தைகிட்ட அன்பாக இருக்கணும், மனைவி கிட்ட அன்பாக இருக்கணும். ஆனால் மறுநாள் ஆஃபீஸ் போகிறான்னு வச்சிங்களேன், ஆஃபீஸ் போயிட்டு ஒரு திருடர்கிட்டையோ ஒரு தீமை செய்தவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, அவங்க அன்பாக இருக்க முடியாது. அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணும், தன் அதிகாரத்தை காட்ட வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, இயேசு கூட அதிகாரமுடையவராய் பிரசங்கித்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். மார்க் 16:10 சொல்லுவாங்க, சாவுக்கு ஏதான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, நீங்கள் வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். இப்படி நிறைய அதிகாரத்தை இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோமா, அந்த பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டுமா? நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமத்திற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது, பிசாசுக்கு இடம் கொள்ளாமலும் இருங்கள். அவங்க சொல்றாங்க, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக எரிச்சல் தனியே கடவுது. அவ கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறான். அதே நேரத்தில் நம்ம கிட்ட எரிச்சல்கள் தேவையில்லாத எரிச்சல்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பகைகள், தேவையில்லாத தீமைகள், தேவையில்லாத புறங்கூறுதல், இதெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தா கூட நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, செயல்படுத்த முடியாது. அவங்க சொல்றாங்க, நம்ம இடம் கொடுக்கும் போது தான் பிசாசு என்ன பண்றான், நம்ம வாழ்க்கையில் வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இரத்த கோட்டையா இருக்கிறேன். நம்ம அந்த பெக்மான்சையா பாடுவாங்களே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், பாதுகாவலாக இருக்கிறார். ஆட்டுக்குடியின் ரத்தம் நம்ம வீட்டை சுற்றிலும் கூட இருக்கிறது. ஆனால் ஏன் பல வேலைகளில் நம்ம பிரச்சனைக்குள்ளாகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய குணங்கள், அதுதான் நம்மளுடைய துன்பத்திற்கும் துக்கத்திற்கும் துயரத்துக்கும் காரணமாய் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், தன் பேச்சில் தன் செய்கையில் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அவர் சாத்தானுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவன் சொல்லுவான், இது பாருங்க, அந்த கல்லுங்களை அப்பாங்களாய் மாற்றும். அவர் சொல்றார், அப்பாலை போ சாத்தானே அப்படின்னு சொல்றார், நீ கொஞ்சம் விழுந்து வணங்குங்க, உன் தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம். இப்படி ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறான், உங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை கொடுக்க விரும்புகிறான். எந்த ஒரு சூழலும் கர்த்தரோட வார்த்தை கொண்டு மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறான். இங்க சொல்றாங்க, தேவனுக்கு கீழ்ப்பணிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப பிசாசு ஓடணும் அப்படின்னா
என்ன பண்ணமா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றையும் அவர் செய்தாரு. நமக்குள்ள அந்த கீழ்ப்படுகிற தன்மை இருக்கிறதா? நமக்குள்ள ஆண்டவருக்கு 100% அப்படியே நம்மளால கீழ்ப்படிய முடிகிறதா? அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் சில பிரச்சனை மாற மாட்டேன்றது, ஏன் சில பிரச்சனைகள், ஏன் சில போராட்டங்கள் இன்னும் அதுக்கு முடிவே வரல அப்படின்னு ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளால கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. நீங்க சொல்லலாம், ஏங்க நாங்களாம் நல்லா சர்ச்சுக்கு போறோம், நல்லா ஜெபம் பண்றோம், நல்லா அந்நிய பாஷை பேசுறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். ஆமா, கர்த்தருக்கு கீழ்ப்பட ரைட். ஆனால் தேவன் விரும்புகிறார்ல, அப்படி நம்மளால 100% கீழ்ப்படிய முடியவில்லை. இரண்டாவது சொல்லுவாங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்கள் பிரச்சனைக்கு எதிர்த்து நில்லுங்கள், போராட்டங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாரோ வந்தா நம்ம கோழையை போல ஓடி ஒதுங்க தேவையில்லை. ஆண்டவர் தான் சொல்லியிருக்கார்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருப்பாய். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்முடைய எல்லா பலவீனத்தில் அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலனானது பரிபூரணமாய் விளங்கும் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அப்ப இன்றைக்கு நம்ம டிசைட் பண்ண, ஆண்டவரை எந்த விதத்திலும் என் ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எதுவானால் ஆண்டவரே, நான் சத்துருவுக்கோ பிசாசுக்கோ உலகத்துக்கோ உலக மனுஷனுக்கோ இடம் கொடுக்காதபடிக்கு நீர் என்னை உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. அந்த சாத்தானோட சுபாவம் என்ன தெரியுமா? ஒரு 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 நாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் பார்த்து நம்மளை குலைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை கழுத்துக்கு கடிச்சு அது ஓடி போயிடும். நம்ம வேணா நாய் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி தான் பிசாசும். நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ஆத்துமத்தை என்ன பண்ணுவான், அழிக்க ஆரம்பித்து விடுவான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அது அதிகாரத்தை எடுக்க வேண்டும், ஆளுகை எடுக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் என்ன பண்ணுமா, அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா? ஏனென்றால் தேவன் உங்களுக்காக ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எரேமியா சொல்வாரு, தாயின் கருவில் கருவுருவாகும் பொழுதே என்னுடைய கருவை உன் கண்கள் கண்டது. அப்ப நம்ம கருவுருவாகும் போதே ஆண்டவர் பார்க்கிறானா, நமக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நமக்கான உயர்வு இருக்கிறது, நமக்கான மேன்மை இருக்கிறது. ஆனா பல வேலைகளில் நம்ம சோம்பேறித்தனமா, பிசாசு இப்படி பண்ணா, பிசாசு பண்ணா நம்ம உழைக்க மாட்டோம், நம்ம வேலை செய்ய மாட்டோம், நம்ம சேமிக்க மாட்டோம், நம்மளை ஒடுக்க மாட்டோம். ஆனால் நம்மளாம் சொல்லுவோம், ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறனைகளை ஆசீர்வதிக்கல அப்படின்னு நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த சோர்வாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்குது, உழைக்காமல் இருக்கிறது, வேலைக்கு போகாமல் இருக்குது, ஒரு வேலையை செய்யாமல் இருக்கிறது, ஒரு 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 காரியத்தை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, நம்ம எதுவுமே செய்யலாம். ஆண்டவர் எப்படி உதவி செய்ய முடியும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் போய் விதையுங்கள், நீங்கள் போய் நீர் பாய்ச்சுங்கள், நான் அதை விளைய செய்கிறேன். அப்ப சோர்வின் ஆவிகள், சோம்பேறிதன ஆவிகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, இன்றைக்கு உடைத்து நொறுக்க போகிறாரு. நமக்கு கிடைத்த சின்ன வேலையோ பெரிய வேலையோ நம்ம உழைக்க ஆரம்பிக்க வேண்டும், சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சரீரம் இருக்குது, இது தேவன் தந்த பொக்கிஷமா இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்வாரு, நீங்க ஆவியை தரீங்களே, அது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை இந்த மண்ணான சரீரத்துக்குள், மண்பாண்டமான சரீரத்துக்குள் வைத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்கள் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணோம், அதற்காக ஓடணும், அதற்காக உழைக்கணும், அதற்காக ஜெபிக்கணும், அதற்காக ஜெயிக்கணும். அது ஒண்ணுமே இல்லாம எல்லாம் பிசாசு பிரச்சனை கொண்டு வரான், போராட்டத்தை கொண்டு வரான், பிசாசு தான் இவ்வளவுக்கு காரணம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அமர்ந்து இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு, ஜனங்களுக்குள்ள உயர்ந்திருப்பேன் சொல்றாரு. அந்த உயர்வின் தேவன் இந்த நாளில உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த இந்த உலக வாழ்க்கைக்காக, நீர் எனக்கு தந்த நல்ல பணிகளுக்காக, ஒருவேளை கல்வி ஸ்தாபனமோ இல்லை மருத்துவமோ, நம்ம எந்த ஃபீல்டில் நம்ம இருக்கிறோமோ அந்த ஃபீல்டில் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். பல வேலைகள் சொல்லுவோம், இந்த வேலைக்கு போகும்போது பிரச்சனையாக இருக்கிறது, எனக்கு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, பிசாசு அவங்க மனசை கிண்டி விடுறான், தூண்டி விடுறான் அப்படிலாம் நம்ம சொல்கிறோமே. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கும் என் கர்த்தருக்குமான உறவு சரியாக இருக்குமானால், நானும் என் கர்த்தருக்குமான அந்த உறவு நிலை சரியாக இருக்குமானால் சொல்கிறாங்க, பிசாசு இடம் கொடாதிருங்கள். நான் எங்கேயோ கொஞ்சம் இடம் கொடுத்தாதான் பிசாசு என் வாழ்க்கையில் வந்து என்னோட ஆசீர்வாதத்தை கெடுக்க பார்ப்பான். நான் ஏன் இடம் கொடுக்கணும்? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இனி பிசாசுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே, என்னோட எல்லா பலவீனங்களில் நீங்க வாங்க அப்படின்னு கேட்கணும். கோலியாத் என்ற ஒரு மனிதனை குறித்து வாசித்து இருக்கிறோம் இல்லையா? அந்த வெளிசனை கோலியாத் என்ன பண்ணா, 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டே இருந்தான்.
சவுலுக்கு வந்து அந்த யுத்த காலத்தை பார்த்து பயம். அவர் கோழையா இருந்தார், அவருக்கு பயம். அந்த கோலியத்தை அவன் பார்த்தா சின்ன வயதுலேருந்தே பெரிய யுத்த வீரன், அவன் நிறைய அந்த போருக்கான ஆயுதங்களை அறிந்திருக்கிறான். அதை பார்க்கும்போதே பயம். சிலருக்கு முன்னேறக்கூடாது பயம். இந்த வேலை செஞ்சால் இன்னாகுமோ, இதை போனால் இன்னாகுமோ, இதை செஞ்சால் இன்னாகுமோ, பயம். அவள் பைபிள்லாம் சொல்லுகிறது, தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்புமுள்ள ஆவியை கொடுத்து இருக்கிறார். எனக்கு ஒரு பலன் இருக்குது, as well as எனக்குள்ள அன்பும் இருக்கிறது. ஏன்னா இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு ஆவி, இதை தந்தவர் கர்த்தர். This is not my character, this is not my activity, this is not my action. இது வந்து என்னோட குணம், எனக்கு இதை கொடுத்தது கர்த்தர். தேவன் பயமுள்ள ஆவியை தரல, as well as என்ன பண்றாரு, பலமும் அன்புமுள்ள ஆவியை கொடுத்து இருக்கிறார். அப்ப இந்த பலத்தையும் இந்த அன்பையும் நான் என்ன பண்ணோம், சரியான முறையில் பயன்படுத்தணும். சவுல் ராஜாவா இருந்தார், அவர் கிங்கா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சவுலுக்கே தான் இருக்கிறாங்க. ஆனா 40 நாள் அந்த பிசாஸ் போல கோலியாத் என்ன பண்றாங்க, நிந்தித்து கொண்டே இருக்கிறான். ஆனா சவுல் என்ன பண்ணல, யுத்த காலத்து அவரும் போல யாராவது போவாங்களா மற்ற டிபெண்ட் பண்ணி இருக்கிறார். அப்படி முதல்ல பண்ணோம், மற்ற டிபெண்ட் பண்றது வெளியே வரணும். ஆண்டவரே நான் உங்களை தான் டிபெண்ட் பண்ணோம், நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணோம், உங்களை தான் நம்புறேன் அப்படி டோட்டலாக என்ன பண்ணோம், கர்த்தரை டிபெண்ட் பண்ணுற உன்னத அனுபவத்துக்கு வந்துடணும். இந்த சவுல் என்ன பண்ணுவார், எனக்காக யாராவது போவாங்களா, யாராவது யுத்த காலத்துக்கு போவாங்களா, யாராவது கோலியத்தை முறியடிப்பாங்களா அப்படின்னு யோசித்து கொண்டிருந்தார். இங்கே பாருங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு, தைரியமாக எதிர்த்து நின்றார். சின்ன தாவீது, குட்டி தாவீது, அவருக்கு வந்து யுத்த காலத்துக்கு போய் பழக்கமே கிடையாது. அவர் வெறும் என்ன பண்ணுறார், கவன்கல் வச்சிருக்கார், வில்ல வச்சிருக்கார், அவருக்கு ஆயுதம் கூட தெரியாது. ஈவன் அந்த போர் ஆயுதம் போட்டு கூட சொல்வார், இதில் எனக்கு அபியாசம் இல்லை, இது எனக்கு போடவும் தெரியாது, இதை போட்டு நடக்கவும் தெரியாது, யூஸ் பண்ண தெரியாது. அந்த போர் ஆயுதங்கள் கூட அவருக்கு போட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவருக்குள்ள என்ன தெரியுமா, ஒரு தைரியம் இருந்தது, ஒரு பலன் இருந்தது, ஒரு அன்பு இருந்தது. அவர் சொல்வார், நாடுகளை மீட்டு கொண்டிருந்த ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, நான் அவர்களை பிடித்து அது பற்களை கிழித்து கொன்று போட்டேன். நீங்கள் பாருங்களேன், ஒரு பூனை அடிக்கிற மாதிரி, ஒரு நாய் அடிக்கிற மாதிரி சிங்கத்தை கொன்று போட்டேன். அப்போ என்னன்னா, அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பலன் இருந்தது. அது கர்த்தருடைய பலன், அது உன்னதமானவரின் பலன், அது பரலோகத்தின் பலன். அந்த பலன் இருந்தால் மட்டும்தான் இப்படி தாவீதை போல வீரமாக நிற்க முடியும். இன்றைக்கு பிசாசை எதிர்த்து நிற்கும்போது என்ன பண்ணுமா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில எடுத்துக்கொள்ள வேண்டுமா. முதலாவது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, பிசாசை எதிர்த்து நின்றுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலோட வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் அப்படின்னு மத்தேயு 12:29 கேட்குறாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, பிசாசை கட்டுங்கள், உங்கள் பிரச்சனைகளை கட்டுங்கள், உங்கள் கண்ணீரை கட்டுங்கள், உங்கள் வேதனையை கட்டுங்கள். எதெல்லாம் என பலவீனப்படுத்துதோ, எதெல்லாம் வீக் ஆக்குதோ அதெல்லாம் கட்டுறேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது மத்தேயு 16:19, பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் கட்டி போட்டு இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறேன், என்னுடைய சுகத்தை கட்டவிழ்க்கிறேன், என்னுடைய சந்தோஷத்தை கட்டவிழ்க்கிறேன், என் குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டவிழ்க்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன், எனக்கு ஆவிக்குரிய வரங்களை கட்டவிழ்க்கிறேன். ஆண்டவர் பாருங்க, ஒரு ஈஸி மெத்தட் சொல்லியிருக்காரு, ஒரு ஈஸி வே சொல்லியிருக்காரு. நீ போய் உபவாசம் பண்ணு, 50 நாள் 60 உபவாசம் பண்ணு, நான் உனக்கு தருகிறேன் அப்படிலாம் சொல்ல அவர் சொல்லிட்ட சிம்பிளா சொல்லிட்டாரு. பூமியிலே நீ எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த பவர், அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். மோசேகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் தான் இருக்கும். ஒவ்வொருவர் பார்வன் கிட்ட போகும்போது மோசே தன் கோலை நீட்டி, மோசே தன் கோலை நீட்டி, மோசே தன் கோலை நீட்டி அப்படிதான் சொல்லுவார். அந்த கோல் ஆக்சுவலி there is no power in the கோல். அந்த அந்த ஸ்ட்ரைஃப், அந்த ராட்ல வந்து என்ன பவர் இல்லை, கர்த்தரோட வல்லமை, கர்த்தரோட மகிமை, கர்த்தரோட தைரியம். அவருக்கு என்னன்னா, இந்த கோலை நிட்டா கர்த்தர் எனக்கு முன்னாடி நிற்கிறான், கர்த்தரை நிற்கிற மோசேக்குள்ள ஒரு தைரியம். அந்த கோல் அந்த வல்லமை பெறப்பட்டது. ஆனால் பைபிளை ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க, மோசே தன் கோலை நீட்டி, மோசே தன் கோலை நீட்டி, மோசே தன் கையை உயர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த டோட்டல் பலன், அந்த டோட்டல் சென்த்து யாரோடதுன்னா கர்த்தருடைய. எனக்குள்ள என் கர்த்தர் இருக்கிறான், அப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ள என் ஆவியானவர் இருக்கா, எனக்கு வரங்களை தந்து இருக்கிறான், கிருபையை தந்து இருக்கிறான். இதை நோ மேன் கேன் கிவ் அஸ், யாருமே வந்து எனக்கு இதை கொடுக்க முடியாது. அப்ப ஆண்டவர் இந்த நாளில உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு, கிருபையை கொடுக்கிறாரு. அப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இன்றைக்கு எதெல்லாம் கர்த்தர் கட்டவிழ்க்கணுமோ
ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிசாசெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான். அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் திங்கிங் லைக் தட், நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இன்றைக்கு நான் அதை கட்டவிழ்க்கின்றேன். ஏன்னா அந்த அதிகாரத்தை நீ ஏன் கருத்தை கொடுத்துருக்கிறீங்களே, சொல்றல, கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை நான் கொடுக்குறேன், கட்டுகிற அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். சரி, இதுக்கு ஒரு ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதிக்கும் துதியே சாத்தானை கட்டுகிற சங்கிலியா இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்களா, எல்லா தடையை கடந்து வராங்களா, கடைசி எரிகோ போறாங்க பாருங்களேன். எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, 7 நாள் அளவும் எரிகோ கோட்டை சுற்றி வாங்க. அப்ப ஜனங்கள் ஆர்ப்பரிக்க கடவுள் சொல்லும்போது தான் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கணும். அப்ப துதியே ஒரு பெஸ்ட் ஆயுதங்க, ஒரு சிறந்த வெப்பன்க. ஒரு நீங்க சொல்லலாம், எனக்கு ஜபமே பண்ண முடியலங்க, தூக்கமா வருதுங்க, பைபிளை திறந்தா தூக்கம் வருது, ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி. பைபிள் ஒரு ஸ்லீப்பிங் டோஸ், ஜபம் ஒரு ஸ்லீப்பிங் டோஸ். நிறைய பேர் சொல்றது அதுதான். அக்கா, ஜோம் பண்ணும்போது தூக்கம் வருது, பைபிள் படிக்கும் போது தூக்கம் வருது, சர்ச்சில் போனா தூக்கம் வருது, இதெல்லாம் ஸ்லீப்பிங் டோஸ் அவங்களுக்கு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருங்கள், கர்த்தரை துதியுங்கள். அப்கோர்ஸ் ரொம்ப நேரம் ஜோம் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியலன்னா நீங்க உட்கார்ந்து உங்களுக்கு தெரிந்த பாடல்களை நல்லா பாடுங்களேன். 2 நாளாகமத்தில் கூட யோசபாத் என்கிற ராஜாக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் கூடிக்கொண்டு வருவார்கள். அம்மோனியரும் அமலேக்கியரும் சேர்மலை தேசத்தாரும் கூடிக்கொண்டு வருவாங்க. அப்ப இந்த ராஜா என்ன பண்ணுவார்னா, யோசபாத் பாடும்படியாய் பாடகரை ஏற்படுத்தினார். 2 வரும். அவங்க பாடி துதி செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த சத்துருக்கள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை கத்து தரார். நிறைய பேர் சொல்றீங்க, நைட்டில் தூக்கமாக எழுந்துக்க முடியல, விடிகாலம் எழுந்துக்க முடியல, நீங்க சொன்ன டைம் ஜோம் பண்ண முடியல, என்னால் ஜெபிக்க முடியல. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ இதெல்லாம் பண்ண முடியல ஆண்டவரே, இப்போ நான் துதிக்க ஆரம்பிச்சிடறேன். எனக்கு என்ன பாட்டு தெரியுமோ, எந்த பாட்டு தெரியுமோ, எதை ஈஸியாக பாடணும் அதெல்லாம் பாடுற ஆண்டவரே. அவள் பாடி துதி செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த 3 சத்துருக்களும் தங்களுக்குள்ளே விட்டுண்டு விழுந்தார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்ப ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது விடுதலை கடந்து வருகிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலையும் சீலாவையும் தலைகீழ கட்டி சிறைச்சாலை போட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லும், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பிக்கும் போது அது கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரோட கட்டுகளும் கழன்று போயிற்று. ஒருவேளை பிசாசு உங்கள் குடும்பத்தையோ, உங்கள் படிப்பையோ, உங்கள் வேலையையோ, உங்கள் உயர்வையோ, உங்களோட சரீரத்தையோ கட்டி வச்சிருந்தா, அந்த பவுலும் சீலாவும் பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது எல்லா கட்டுகளும் கழன்று போயிட்டு, நீங்க ஒருத்தர் நடுராத்திரி உங்க வீட்டில் ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா கட்டுகளும் கழன்று போகும். மாறாக உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்களா, அந்த எரிகோ கோட்டை தானாக இடிந்து போய்விட்டது. இங்க சொல்றாங்க, இன்னொன்னு சொல்றாங்க, இது கட்டுங்க, இன்னொன்னு பிசாசை கடிந்து கொள்ளுங்கள். பிசாசு இடம் கொடுக்கூடாது, பிசாசை கட்டணும். அடுத்து என்ன சொல்றாங்களா, பிசாசை கடிந்து கொள்ளுங்கள். ஜீசஸ் கிருபை சொல்லுவாங்க, அந்த சாத்தான் கேட்பாரு, இந்த மாதிரி நீங்கள் கல்லுங்களை அப்பங்களாம் மாற்றி சாப்பிடுங்களேன். அவர் சொல்லுவார், அவே வித் யூ சாட்டன். அப்பாலே போய் சாத்தானே, நம்ம அப்பாலே போய் சாத்தானே அப்படி சொன்னால் பிசாஸ் போவனா? அப்போ ஆண்டு எவ்வளோ சவுண்டாக சொல்லிப்பார்ல. அவன் சொல்கிறான், இந்த நீங்கள் தேவாலயத்து போய் கீழே குதிங்களே அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒவ்வொருத்தரும் ஆண்டு சொல்லுவார், இந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும், அப்பாலே போய் சாத்தானே. நான் கூட நிறைய பேர் ஏதாவது பண்ணால் சரியான சாத்தான் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக அந்த டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே, அவே வித் யூ சாத்தான். ஃபார் இட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் யூ ஷல் வர்ஷிப் த லார்ட் யுவர் காட். நீ யாரை தான் வணங்கணும், உன் தேவனா கர்த்தர் நமஸ்கரிக்கணும், வணங்கணும். அதனால் நீ அப்பாலே போ அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ளுகிறான். அப்படி கடிந்து கொண்டோன்னு என்ன ஆகுதுன்னா, பிசாசு அவரை விட்டு விலகி போனான். நம்ம புலம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் நமக்கு சரியாக நடக்கலை, புலம்புனா எதனா யூஸ் இருக்குதா? அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், how to come out from the problem, how to come out from the feeling, how to come out. நம்ம ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணோம், தேடணும். இங்கே என்ன பண்ணார், பிசாசு சொன்னே நான் கேட்டேன், அந்த கடைசி என்ன சொன்னார், அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி போனவொன்னு என்னாச்சு, அவன் சாத்தான் போயிட்டான். இங்கே பைபிள்ஸ் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ண, ஆண்டவரே பிசாசு என் வாழ்க்கையில் போனோம், அடுத்த செகண்ட் என்ன பண்ணோம், நீங்கள் என் குடும்பத்தில் வந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்புறம் சொல்வார், அது அப்பளை பண்ண சொன்னாங்களா. இப்போ என்ன சொல்ல பாருங்க,
பிசாசை துரத்தி விடுங்கள். மத்தேயு 10:1 சொல்றார், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிசாசை துரத்திற்கும் வியாதிகளையும் சகல நோய்கள் நீக்கிறதுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப உங்கள் நோய்களை தீர்க்கக்கூடிய அதிகாரம் உங்க கையில இருக்கிறது. பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம் உங்க கையில இருக்கிறது. அப்ப அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? எடுத்து பயன்படுத்த போறோம். நம்ம சரீரத்தை விட்டு ஏதோ ஒரு காரியம் போனா நம்முடைய சரீரத்திலையும் சரி, ஆவிலையும் சரி, ஆத்மத்திலையும் சரி, மகிமையான காரியங்கள் நமக்குள்ளாய் கடந்து வரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரை முற்றிலுமாக சார்ந்து கொள்ளுகிற உன்னத அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வரணும். ஒருவேளை இன்னைக்கு எதை குறித்தோ புலம்பிக் கொண்டு, எதை குறித்தோ வேதனை அடைந்து, இது இல்லையே அதில் புலம்பிக் கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை உங்களை வியாதிக்கோ, கஷ்டத்துக்கோ, பொருளாதார குறைவுகளுக்கோ, இல்லை வேற எதுக்கோ, பிரிவினைக்கோ, குழப்பத்துக்கோ, சண்டைகளுக்கோ, சச்சரவுகளுக்கோ இந்த பிசாசு காரணம் நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லாரு, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவனை விரட்டுங்கள், அவனை கடிந்து கொள்ளுங்கள், அவனை துரத்துங்கள். அப்ப பார்த்தீங்கன்னா பிசாசு அப்படி போன உடனே தெய்வத்தோல் இறங்கினார்கள். இன்றைக்கு உங்க வீட்டில் தெய்வத்துதர்கள் இறங்குவார்கள். ஏன்னா நமக்கான பரிசுத்த பணிவிடை ஆவிகள் இருக்கிறது. கர்த்தர் பாருங்க, நம் ஒவ்வொருவருக்கான பணிவிடை ஆவிகளை, பணிவிடை தூதர்களை தந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்வத்தையும் மிதித்து போடுவாய். அப்ப இந்த அதிகாரத்தை கையில் எடுத்து இதுவரை கடந்த அந்த பாதைகளில் ஒருவேளை அதிகாரத்தை பயன்படுத்தாம இருந்தா இனி கர்த்தர் கொடுக்கிற இந்த அதிகாரத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உருவாக்கினது மட்டுமல்ல, ஆவியை தந்தது மட்டுமல்ல, எல்லா அதிகாரத்தை எங்கள் கரங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உலகத்தை ஜெயிக்க அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிற ஆண்டவரே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற பலவிதமான தீமைகள், தந்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தில் நல்ல தலைவராய் வந்து எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற கட்டுகளுக்கு மேலே நீரே அசைவாடி ஆண்டவரே, எப்படி அப்பாலை போய் கடிந்து சபித்தீங்க ஆண்டவரே, அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் முன்னேறக்கூடாதபடி காணப்படுகிற அநேக தடைகளை உடைத்து நொறுக்கி உருமாற்றி ஆண்டவரே, எங்கள் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறோம், எங்களுக்கான நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டவிழ்க்கிறோம், எங்களுக்கான வீடுகளை கட்டவிழ்க்கிறோம், எங்களுக்கான ஆவிக்கிற வரங்களை கட்டவிழ்க்கிறோம், எங்களுக்கான ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறோம். அப்பா, நீங்க சொன்னீங்களே, நீங்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பலுகி பெருகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்ன உபாகமம் 1:11 வழியா எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.